நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான மனிதர்களை கடந்து போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனை. ஆனால் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிற இந்த 2 பேருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கையே பிரச்சனை. இவங்க 2 பேரும் குளிர்காயிறது எரியிற பிணங்களோட வெப்பத்தில் தான். ஆதார் கார்டு ஓட்டு ஐடியோ இல்லாத அக்மார்க் மனுஷங்க. எல்லாரும் துக்கமாக வர அந்த இடம்தான் இவங்களோட சந்தோஷத்தோட பிறப்பிடும். காவலடி படுத்துது பாரு. உனக்கு மட்டும் நல்லா வெள்ளைன்னு சொல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு பாரு நல்லா சாமியா ஜிப்பா மாதிரி. ஏய், மேலே இருந்து 3 ஜானு, ஒரு ஜானு ஒரு நாக்கட்டை, அவ்வளோதான் சைஸு. இப்படி அளந்து எடுத்துகிட்டு இருந்தா பொழந்துருவாங்க. ஆஹா போனி அழகண்டா நீ. ஏய் விட்டுருக்கா என்ன பெட்டு சுர்கட்ஸா அடிங்கம்மால என்ன ஆச்சுல்ல தனியா மாட்டாமையா போற போதையில இருக்கும்போது வந்துடாத சேர்த்து தெரிச்சு விட்டுருவேன். பேசுறான் போய் கேட்குற பாரு, எனக்கு வருத்தமாகுதுப்பா. ஒரு கட்டிங்க போட்டு வருத்தத்தை குறைச்சிக்கலாம் விடு. பாருங்கய்யா, காலையிலே சரக்கா போட்டு வந்து கோலரை கொடுத்துட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்கய்யா. அந்த ஈர அங்கம்லாம் எங்களுக்கு தெரியும். வண்டியில பெட்ரோல் இல்ல, பங்குக்கு போயிட்டு கோட்டை அழகு சொன்னேன்ட்டு பெட்ரோலை போட்டு சீட்டு தரம் வாங்கிட்டு மங்களே சிவே சர்வாத சாதகே சமர்ப்பயாமி. சாமி கும்பிட விட்றாங்களா பாரு. ஏய் அழகு சொல்லியா, 2 பேர் சிக்கிருக்காங்கய்யா. அவங்கள அப்படியே ஸ்டேஷன் கூட்டு வந்துறியா? சரிங்க ஐயா. கும்பாபிஷேகம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறலாம். சார் புரோட்டோகால் படி பண்ணிக்கலாம் சார். சார் சுட்டு கொள்ளணும் சார் அவனெல்லாம். புரோட்டோகால் அது மயிராவது தூக்கிட்டு வாயா அவனை. இறங்கடா சார் 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 போடா. வண்டி போடுறாங்கிறல்ல சார். ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க சார். என் பொண்டாட்டியில ஏமாத்திட்டு ஓட்டிட்டா சார். அதனாலதான் சார் என் பிள்ளைய அறுத்து போட்டு சார். விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். நாயே பச்சை பிள்ளைய அறுத்து போட்டுட்டு முதல்ல கண்டுபிடிச்சியா? தெரியாம இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க சார். சொல்லு மாப்ள, வீட்டில் ஆட்டையை போட்டாங்க மாப்ள. அப்படியா? அட நேற்று சின்ன வீட்டில் இருந்தா மாப்ள. நீ வீட்டில் இருந்தால் அது நடந்திருக்குமான்னு காலையில் 7:30 கூட்டிகிட்டு என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாப்ள. கொம்மால போய் தொலைட்டோம். ஆனால் 200 ரூபாய்னாக்க 20 லட்ச ரூபா பணம் ஆட்டையை போட்டாங்க மாப்ள. எனக்கு தெரிஞ்சு ஏரியாவில் உள்ள திருட்டு நாய் தான் மோப்பம் பிடிச்சி வந்திருக்கும். நீ ஒன்னும் யோசிக்காத, நைட்டுக்குள்ள உனக்கு ஆளை தூக்கி தரேன். ஆளை மட்டும் தூக்கு மாப்ள, நான் பார்த்துக்கிறேன். சார் சார் ஏய் சரக்க ஊத்துறா, தலையை வலிக்குது. தேவா சரக்கு சைடிஸு ஸ்நாக்ஸு எல்லாம் ரெடி ஆகுது. 2 ஒன்று தான் நான் ஊத்து. பொற்கு வலை பன்னீர். ஏன்னா டிஃபன் முடிச்சுட்டு வந்துருக்கா? உனக்கு மரியாதை பண்ணுறது தேவா. செருப்பு மரியாதை, மரியாதை ஒன்று தான் குறைச்சேன். பார், உசுரோட இருக்கவங்க தான் மரியாதை கொடுக்கணும். செத்ததுக்கு அப்புறம் மரியாதை பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம கேப்டன் மாதிரி.
நம்ம கேப்டன் அதனால நம்ம கேப்டன் நான் தான் உனக்கு மரியாதை பண்ணுவேன். ஒன்னடை போத்தி. அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. செருப்பாலே அடிப்போம் உன்னை. எடு சரக்கு போடு. சரக்கா தெரியுது, நீ ஏன் என்ன இப்படி பார்க்கறன்னு தெரியுது. இப்போ நான் உனக்கு மரியாதை பண்ண மாதிரி திருப்பி நீ எனக்கு மரியாதை பண்ண நினைக்கிறா அதானே? மற்ற அதுக்குனே வாங்கி வச்சிருக்கான் பாரு அவன் மேலே. யாருக்கு? எனக்கு நீ தான்ப்பா போடணும். சூப்பரா சூப்பரா. ஏவா இங்கே பாரு, போன சார் கூலிங் கிளாஸ் விட்டு போயிட்டா. போட்டுக்க போட்டுக்க. எனக்கு பத்தாது, நீயே போத்துக்க. ஏய் ஏய், அப்படியே மாஸ்டர் கிடக்காருங்கப்பா. யாரு? போண்டா மாஸ்டர்? அட இல்லைப்பா, நம்ம இந்த காஞ்சனா படம் பார்த்ததில்ல, அதில் வருவாரே ராகவா லாரன்ஸ், அவர் மாதிரியே இருக்கிறப்பா. உனக்கு என்னடா குறைச்சா? நீ கூட வெட்டிக்கிளி வாழா மாதிரியே தான் இருக்க. வெட்டுக்கிளி பாலா. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வீடியோ பண்ணி போடுவோமா? வீடியோலாம் பண்ணலாம். வீடியோ பண்ணா துட்டு கிடைக்குமா? ஓடி ஓடியா கொட்டும்பா. அப்போ நீ பண்ணு, அதை எப்படி காசாக்குறேன் நான் பார்த்துக்கிறேன். சரியா? வேணாப்பா, அவனுங்களே ஏதோ ஸ்கேனில் மாட்டிக்கிட்டான் எல்லாமே. ஸ்கேம்? ஆமாம், இந்த ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி ஏதோ ஸ்கேமா அதெல்லாம் மாட்டிக்கிட்டானுங்க பாவம். அதெல்லாம் விடு. எப்படி எப்படிடா கேட்டா? சூப்பராக இருக்கிறவா. நம்மளும் அரசியல் பண்ண தகுதினால தானப்பா. பக்காவா செட் ஆகிறப்பா. சரி, ஓட்டு யாருக்கிடா போடுவேன்? ஓட்ட நான் வரேன் உங்க விஜய். அப்போ கேப்டன் போட மாட்டேன். 2 பேரும் ஒன்னதாப்பா. செந்துட பண்ணி பார்க்கல, அண்ணன் தம்பிங்க, நாளைக்கெல்லாம் ஒன்று தந்துடுவாங்க. நான் இருக்கிற விட கேப்டன் தான் போடுவேன். நான் உயிரோட இருக்கிற விட கேப்டன் தான் போடுவேன். அதே சினிமா போகிறோம், சினிமாவில் போய் செட்டில் ஆகிறோம். சொல்லுங்க சார். யோ வீரா, என் மாப்பிள்ள உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். பார்ட்டியில கூட பார்த்துருக்கிய. அவன் வீட்டில் ஒரு தெஃப்ட் ஆகி போச்சியா. 200 பவுன் நகை, ஒரு 20 லட்ச ரூபா அடிச்சிட்டாங்க. நைட்டுக்குள்ளே ஆளை தூக்கி தரேன் இருக்கேன். சரிங்க சார். கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடு. சரிங்க சார். சார் எந்த ஏரியா சார்? எல்லாம் ஓம் பிஎஸ் ரேஞ்சில் தான் வருது. சரிங்க சார். சரிங்க சார். சரியா? எவ்வளோ ஊதியோடா? எனக்கு வேணாப்பா, நீ குடி. ஆப்பு தாண்டி குடிச்சிட்டேன், நீ குடி. போகிறோம், செட்டில் ஆகிறோம். பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு ஆஃபு 2 ஆம்லெட்டு யூனிட்டாக வாங்கிட்டோம். சுடுவாடு சப்ளையர் போடுவாங்கடா. சூப்பரா. டேய் போலீஸ்டா. அவர் போலீஸ், நான் திருட, நீ ஜட்ஜு. செக்யூரிட்டியா? ஜட்ஜு மூஞ்சிய பாரு. போலீஸ் ஒன்றிலே கை வச்சிட்டோமோ? நானும் காலையிலேருந்து பார்க்குறேன், உங்கள் நடவடிக்கையே சரியில்லைடா. ஜட்ஜு எங்கே இருக்காப்ல? அங்கே தெரியல சார். அந்த ஹோட்டல்லையா? அந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு அடியில் தான் பார்க்கிங் ஆகிருக்கும். அவன் என்னடா வெள்ளையும் சொல்லியம்மா? அந்த பாலத்துக்கு கீழே வெள்ளாவெல்லாம் வச்சு இழுத்து போட்டிருப்பாங்க. அதில் எங்களுக்கு தேவையானது எடுத்து போட்டு நாங்கள் பாடி கிளம்பி போயிடுவோம் சார். திருட்டு திருட்டு பையலடா நாய். திருட்டு பையலா? உன் பேர் என்னடா? சூர்யா சார். தேவா சார். தளபதி ரஜினி, நீ மம்முட்டியா? இல்லை சார், நாங்களாம் அழகு போயிடுவோம் சார். டீ கடையில் டீ குடிக்கும்போது படம் பார்த்து பேர் வச்சுக்கிட்டோம் சார். இதுவே நேற்று கேட்டிருந்தீங்கன்னா விரும்மாண்டி கொத்தாளத்தேவன் சொல்லியிருப்பாங்க. சொல்டா சார், எங்களை விட்டுருங்க சார். சார் தப்பு பண்ணல சார். சார் எங்களை விட்டுருங்க சார். சார் ஐயா, அழகு அந்த 2 டானையும் தோப்பு கூட்டு ஐயா. ஐயா தோப்புக்கு எதுக்குங்கய்யா? தென்னை மரம் ஏறி தேங்காய் போடுங்க. மயிறு கூட்டுவானா கூட்டாயன் விவரம் கேட்டுக்கிட்டு இருக்க. சார் உன் வண்டி நல்லா குதிரை மாதிரி போகுது சார். தள்ளிட்டு ஓட்டிட்டு வர கூலிங் கிளாஸ் வர இறங்கடா. ஏய் நீ வண்டி எடு. வண்டி ஆட்டோ கீரா சார்?
தள்ளி உட்காரு டே. அந்த கடையில் நிப்பாட்டு. டேய் டீ சாப்பிட்றீங்களாடா? கலக்கிட்டல என்னதான் சொந்தமா இருந்தாலும் ஊர்ல பெரிய மனுஷன் இல்லையா? பொது இடத்துல வச்சு லந்த கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? இந்த அநியாயம் பண்றியடா. இறங்கடா, போடா உள்ள போடா. ஆசாரின்னு நினைச்சு கூப்பிட்டு வந்துட்டானோ? என்னடா சுத்தி பாக்குறீங்க? பொருட்காட்சி அது. இல்ல உட்காருடா. நாங்களா உட்கார்றா. சித்தப்பா பயமா இருக்கு சித்தப்பா. எப்படியாவது காப்பாத்துறான். யோ உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. நீ என்ன எப்படி எழுதிட்டு இருக்க? எதுக்குடா சுடுகாடு கூட்டு போல? யோ இன்னைக்கு நான் தம்ப குடிக்கிறோம். டெய்லி எங்க தானே குடிக்கிறோம். புதுசா கேட்குற? நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. இப்ப எதுக்குடா நம்ம சண்டை போட்டுருக்கோம்? தெரியலையே. பின்னாடி சட்டை இருக்கா? இதை உள்ள வச்சிரு. உள்ள சரக்கு இருக்கு, அதை எடுத்து வை. ஆ சும்மா போனா மனசு சொரியா. அதான் ஒரு பெக்கை போட்டு சுதியோட போனேன்னு வச்சுக்க, கச்சேரி களை கட்டும். என்ன நீ ஒரு பெக்கு போடுறியா? இல்லைங்கய்யா, வேணாங்கய்யா. மாப்பிள்ளைங்க ரெடியா இருப்பாங்களா? ரெடியா இருக்கானுங்கய்யா. ஏண்டா உங்களை அம்மனை கட்டையை தாண்டா உட்கார வைக்க சொன்னேன். சட்டி காய போடல சார். சட்டை கழட்டு. இதெல்லாம் முன்னாடி பண்ண மாட்டீங்களோ நாய்ங்களா? உன் பேர் என்னடா? பருத்தி வீரங்கய்யா. உன் பேரு? செவ்வாழை. ஓ அழகு, இந்த வந்துட்டேங்கய்யா. ஐயா பேரை கேட்டா பருத்தி வீரன் செவ்வாழைன்னு சொல்றாங்க. ஐயா அவனை வரப்போ பருத்தினம் படம் பார்த்தானுங்கய்யா. காலையில் அவனை சுடுகாட்டில் அடிச்ச லூட்டியே பார்க்கலைங்களே. இப்படி உட்கார வச்செல்லாம் பேச மாட்டீங்க ஐயா. தலையெல்லாம் தொங்க விட்டு அடிப்பீங்க. அதுலேயும் இந்த குள்ள பைய ஜர்ஜா. சரி ஒரு புல்லை பிடிச்சிட்டு சரிங்க ஐயா. வரும்போது சைடு வாங்கிட்டு வந்து. ஆ சரிங்க ஐயா. ஐயோ ஒரு மாதிரி கூட பார்க்குறானே. ஒரு மாதிரி டைப்பாக இருக்கியாடா. சைனாக்காரனா இந்திக்காரனா? என்னை இந்திக்காரன் மட்டும் சொல்லாதீங்கய்யா, பைத்தியக்காரன் தான் சொல்லுங்க. அவனுங்களால தான் தமிழ்நாட்டில் யாருக்குமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. அந்த விரக்தியிலேருந்து அப்படியே சரக்கடிக்கு போயிட்டேங்கய்யா. பச்சை தமிழ. என்னடா படிச்சிருக்க? ஐடி படிப்பீங்க? அதான்டா ஐடியில் என்ன படிச்சிருக்க? இல்லை ஐடின்னு தான் சொல்லி வச்சுருக்கோம் பொண்ணு வீட்டில். துறைக்கு கல்யாண கலவெல்லாம் இருக்கா? ஐயா இந்த ஆள் படிச்சிருக்கான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். இந்த ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் போட்டா லீவ் லெட்டர் எழுத சொல்லுவாங்கல்ல, அதை எழுத சொல்லுங்களேன். அது கூட வேணாம்,
அம்மா ஆடு இலைன்னு எழுத சொல்லுவாங்கல்ல அதை எழுத சொல்லுங்க. அது கூட தெரியாது. டேய் நான் என் ஆயம்மா ஸ்கூலோட வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆ? உங்களை என்ன கேஸில் பிடிச்சாங்க தெரியுமாடா? ஆ? சுடுகாட்டில் பிடிச்சாங்கய்யா. குடிச்ச கேஸில் பிடிச்சேன்னு சொன்னாங்கய்யா. காலைல விட்டுவேன்னு சொன்னாங்கய்யா. சுடுகாடு என்ன உங்களுக்கு ஏசி பாராடா? ஆ? இல்லையா, அவங்க அம்மா செத்து போச்சு. அவங்க அம்மா இங்கே வந்தா சுடுகாட்டில் போய் சரக்கடிப்பான். அங்கே போனால் பேய் மாதிரி என்னை கூட்டிட்டு போவாங்க கூட. என்னடா புதுசு புதுசாக பேய்க்க சொல்கிறீங்க? ஐயோ, நான் குழந்தையா இருக்கும்போது பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அம்மா செத்து போச்சுன்னு சொன்னாங்கய்யா. அப்பா எங்கடா? தெரியலையா, அதனால நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். லட்சுமிடா. லட்சுமியா? ஃபிகர் வேற ஏற்றீங்களாடா? அந்த பீஸ் எங்கடா? அழகு ஐயா, அந்த ஆளு திருடிட்டு வந்த வண்டியை தான் லட்சுமின்றான். அப்படி சொன்னாதான் ஸ்டார்ட் ஆகும். வேற அந்த ஃபுல் எடுத்துட்டு வந்துரு. வரும்போது அந்த உருட்டு குச்சி எடுத்துட்டு வா. கவுன்சிலர் வீட்டில் அடித்த 200 பவுன் நகை, 20 லட்ச ரூபா பணம் எங்கடா வச்சிருக்கீங்க? ஐயா, சின்ன சின்ன திருட்டு தான் ஏன் பண்ணியிருக்கோம். எல்லாம் இந்த ஒரிஜினல் வயிற்றுக்காக தான் ஐயா. போ, இந்த லத்திய உள்ள விட்டேன்னு வச்சுக்காயேன், உண்மையோட சேர்ந்து உள்ள உள்ளதும் வெளியே வந்துடும். ஐயா, இந்த லேடி பேர்டு சைக்கிளுங்கய்யா, அப்புறம் பால் பாக்கெட்டு, பேட்ரி, பெட்ரோலு இந்த மாதிரி தான் ஏன் திருடுவோம். ஐயா, எங்களை பிடிச்ச இடத்துல வேணா கேட்டு பாருங்க. பெட்ரோல் திருட தான் ஏன் சொல்லுவாங்க. ஆமாங்க ஐயா. நீங்கள் பண்ணுற வேலை ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வேறு பண்ணணுமாக்கும். ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாட்டியும் உங்கள் மேலே தான்டா கேஸ் போடுவேன். இவன் என்ன மண்டை காலர் பிடிச்சவனா இருப்பான் போல. சரி மௌனே, ஒத்துக்கலாம்டா. இதெல்லாம் நமக்கு புதுசா சார். ஒத்துக்க சொல்கிறேன், இல்லைன்னா ஒத்துக்க வைக்கிறேன். சரிங்க சார், ஓகே சார். இப்போ தாண்டா வழிக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன், சரியா? ட்ரெஸ்ஸை போடுங்க, போடுங்கடா சீக்கிரம். வீரபெருமாள், யோ நகை அங்கே தான் இருந்திருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமையா, அவங்க குடும்ப பஞ்சாயத்துக்கு நம்ம ஆட வேண்டியா இருக்கு. சரி விட்டுரு, அந்த பசங்களை விட்டுறியா? ஓகே சார். இந்த பழப்பு மயிருக்கு நாளைக்கு பண்ணி வாங்கி வச்சுட்டு போகலாம். ஏய் கிளம்புங்கடா. ஐயா, ஒரே இருட்டாக இருக்கு, வழி எங்கன்னு கூட தெரியல. இதே ஓரமாக படுத்துன்னு காலையில் போகிறோங்க ஐயா. ஏய் கிளம்புங்கடா. ஆமாங்க ஐயா, காலைல போயிடுறேங்க ஐயா. ஐயா, இவனை பிடிச்சி அடிச்ச பக்கத்தில் கழுத்தறுத்த நிலையில் ஒரு பணம் கிடக்குதுயா. ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளைங்கய்யா, கையில் கூட லட்சுமின்னு பச்சை குத்திருக்கியா? லட்சுமியா?